அன்பார்ந்த நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் பணியாற்றும் அரசியல் கட்சியாக மட்டும் இருந்து விடாமல் மனித சமூகத்தின் மேம்பாட்டுக்கு பல்வேறு துறைகளில் அரும்பணி ஆற்றி வரும் சான்றோர்களை சாதி மத இன பாகுபாடின்றி அடையாளம் கண்டு தேர்ந்தெடுத்து பொதுவெளியில் மக்கள் மத்தியில் அச்சான்றோர்களை கௌரவிக்கும் செயல் மிகவும் பாராட்டத்தக்கது. இது போன்ற முன்னெடுப்புக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களை முதலில் விசிகாவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சான்றோர்களை கௌரவிப்பதற்கு கூட உலக அளவிலோ தேசிய அளவிலோ மனித குலம் தழைப்பதற்காக தம் வாழ்நாள் முழுதும் பாடுபட்ட மாபெரும் சிந்தனையாளர்கள் மற்றும் நாடு போற்றும் தலைவர்களின் பெயரிலும் மற்றும் அன்னை தமிழினை கௌரவிக்கவும் அம்பேத்கர் சுடர், மார்க்ஸ் மாமணி, பெரியார் ஒளி, காமராசர் கதிர், அயோத்திதாசர் ஆதவன், காயிதே மில்லத் பிறை, செம்மொழி ஞாயிறு என்றெல்லாம் பெயரிட்டு விருதுகள் வழங்கும் முயற்சியும் பாராட்டத்தக்கது. அது மட்டுமின்றி இப்படிப்பட்ட நம் வழிகாட்டிகளாக விளங்கிய சான்றோர்களை அவரது சாதனைகளை நினைவு கூறவும் அடுத்த தலைமுறையினருக்கு இப்பேற்பட்ட வரலாற்று நாயகர்களின் தொண்டினை எடுத்துச் சொல்லவும் இது போன்ற விழாக்கள் பயன்படும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்து அம்பேத்கர் சுடர் என்னும் இந்த விலை மதிப்பற்ற விருதினை எனக்கு வழங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு செய்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியம் என்றுதான் நான் குறிப்பிடுவேன். கடந்த 2 மாதங்களாக நானும் என் மனைவியும் அமெரிக்காவின் எங்கள் இளைய மகன் குடும்பத்தோடு இருந்த காலத்தில் ஒரு நாள் காலை எழுந்து பார்த்தபோது என் அலைபேசியில் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களிடமிருந்து 7-8 முறை அழைப்புகள் வந்திருந்ததை பார்த்து வியப்பும் சிறு கலக்கமும் கொண்டு என்னவாக இருக்கும் என்று யூகிக்க முடியாத நிலையில் அவரையே அழைத்து பேசிய போது அவர் மிகவும் வாஞ்சையுடன், ஐயா, இந்த ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பேத்கர் சுடர் விருதுக்கு தங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். தாங்கள் இவ்விருது வழங்கும் விழாவில் நேரடியாக கலந்து கொண்டு இவ்விருதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான் அவரிடம் என் நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் கொண்டு, நான் தற்போது அமெரிக்காவில் அல்லவா இருக்கிறேன், என் பயண திட்டத்தில் இருந்து 1 மாதம் முன்பாக என் டிக்கெட்டை மாற்ற வேண்டும், முயற்சிக்கிறேன் என்று கூறிய போது அவர் மறுபடியும் தாங்கள் நேரில் வந்து இவ்விருதனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென அன்பொழுக கூறிய போது எப்படியேனும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து சென்ற வாரம்தான் தாயகம் வந்து சேர்ந்தேன். இங்கு வந்த பிறகு என் பயண திட்டத்தை மாற்றி, இந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு என் பயண திட்டத்தை மாற்றி 1 மாதம் முன்பாகவே வருவதற்கு நான் எடுத்த முடிவு எத்துணை சிறந்த முடிவு என்றெண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ற இந்த விழாவில் கலந்து கொள்ள வரவழைத்த என் மதிப்புமிகு மாணவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் என் இதயத்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, எதற்காக எனக்கு இந்த அம்பேத்கர் சுடர் விருது? இந்த உயரிய விருதுக்கு நான் எவ்வளவு தூரம் தகுதியானவன் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். நான் முழுக்க ஒரு கல்வியாளர், ஒரு குற்றவியல் பேராசிரியர், குற்றவியல் ஆய்வாளர், பல மாணவர்களுக்கு டாக்டர் பட்ட ஆய்வு வழிகாட்டி என் மாணவர் தொல் திருமாவளவன் உட்பட பின்னாளில் ஓர் பல்கலைக்கழகத்தை வழிநடத்திய ஒரு துணைவேந்தர். சரி, இதற்கெல்லாமா இந்த விலை மதிப்பற்ற அண்ணல் அம்பேத்கர் சுடர் விருது? என் மனம் எண்ணி பார்த்தது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருக்கும் அவரது கொள்கைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? எனக்குள் ஒரு சுய பகுப்பாய்வு செய்ய தொடங்கினேன். என் மனக்குதிரையை என் வாழ்க்கையின் பின்னோக்கி ஓடவிட்டேன். ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான் ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பே சாதி கொடுமைகளையும் அதன் தீய விளைவுகளையும் கண்ணால் பார்த்தவன். ஆனால் அப்போதைய 10-12 வயதில் எதுவுமே புரியாத, அறியாத, விளங்காத குழந்தை பருவம். வாழ்வின் எதிர்பாராத திருப்பங்கள் என்னை குற்றவியல் படிப்பதற்கும் சட்டம் படிப்பதற்கும் கொண்டு சேர்த்தது. சமூகவியல், உளவியல், குற்றவியல், சட்டம் ஆகியவற்றையெல்லாம் ஊன்றி கற்கும் பொழுது சமூகத்தில் சாதி கொடுமைகள், சாதி பாகுபாடுகள், பெண்களின் இரண்டாந்தர நிலை
இவர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு அண்ணல் அம்பேத்கர் அழுத்தந்திருத்தமாக கூறிய சித்தாந்தமாகிய சமூக நீதி ஒன்றே என்று நான் கற்ற கல்வியும் பார்த்த காட்சிகளும் கிடைத்த அனுபவங்களும் கூறின. முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் PN பகவதி, சட்டமேதையும் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான ஜஸ்டிஸ் BR கிருஷ்ண ஐயர் போன்ற மனித உரிமைகள் போற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மனித நேயம் கொண்ட மனிதர்களிடம் ஏற்பட்ட 40 ஆண்டுகால தொடர்பு என் சிந்தனைகளை மேலும் கூர்மைப்படுத்தின. என் மாணவ பருவத்திலேயே 1970ஆம் ஆண்டில் இந்திய குற்றவியல் கழகம் என்னும் இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிரிமினாலஜி என்ற அமைப்பினை என் பேராசிரியர்களின் வழிகாட்டுதலில் அவர்களோடு சேர்ந்து உருவாக்கி அதன் நிறுவன செயலாளராக இந்திய நாட்டின் பல மாநில தலைநகரங்களில் கருத்தரங்குகள் நடத்தி மனித உரிமைகள், பெண் உரிமைகள், சமூக நீதி போன்ற முற்போக்கு கருத்துக்களை எல்லாம் விவாதிப்பதற்கு களம் அமைத்து கொடுத்தோம். 1980களில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் குற்றவியல் துறை தலைவராக நியமிக்கப்பட்ட போது வேர்ல்டு சொசைட்டி ஆஃப் விக்டிமாலஜி என்னும் உலக பாதிப்பியல் கழகம் என்ற அமைப்பில் இணைந்து கடந்த 40 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டோருக்கான நீதி மற்றும் பாதிக்கப்பட்டோரின் அவலங்கள் குறித்த ஆய்வுகளில் நானும் என் ஆராய்ச்சி மாணவர்களும் பங்கேற்றோம். 1992ஆம் ஆண்டு இந்திய பாதிக்கப்பட்டோரியல் கழகம் என்ற பெயரில் இந்தியன் சொசைட்டி ஆஃப் விக்டிமாலஜி என்னும் அமைப்பினை உருவாக்கி அதன் நிறுவன தலைவராக ஏறத்தாழ 15 ஆண்டுகள் பாதிக்கப்பட்டோர் நீதிக்காக, அவர்களின் சமூக நீதிக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தல், அது குறித்த ஆய்வுகள் ஆகியவில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தோம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வேர்ல்டு சொசைட்டி ஆஃப் விக்டிமாலஜி என்ற உலக பாதிக்கப்பட்டோரியல் கழகம் அந்த அமைப்பின் மிக உயர்ந்த உலக அளவிலான விருதாகிய ஹன்ஸ் வான் ஹென்டிக் இன்டர்நேஷனல் அவார்ட் என்னும் விருதினை பெற்ற முதல் இந்திய பேராசிரியரும் ஆசிய கண்டத்தின் முதல் பாதிப்பியல் ஆய்வாளர் என்னும் பெருமையும் எனக்கு வந்து சேர்ந்தது. வெறும் ஏட்டுச்சுரக்காயாக இருந்து பயனில்லை என்று நான் கருதியதால் சென்னை பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக சுமார் 15 ஆண்டுகள் தாழ்த்தப்பட்டோரின் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. மேலும் சென்னை பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழுவின் 2 முறை உறுப்பினராக, குற்றவியல் துறை தலைவராகவும், ஏறத்தாழ 20 ஆண்டுகள் தாழ்த்தப்பட்ட சகோதரர்களின் சமூக நீதி பாதுகாக்கவும் அமல்படுத்தவும் பல முயற்சிகள் எடுக்க உறுதுணையாக இருக்க முடிந்தது. இனி டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் சமூக நீதி கொள்கையில் எனக்கான ஈர்ப்பு எப்படி வந்தது? இந்தியாவின் சட்ட மாமேதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளரும் அரசியலமைப்பு வரைவு குழு என அழைக்கப்படும் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவருமான டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களால் நான் அதிகப்படியாக ஈர்க்கப்படுவதற்கான காரணம், நான் ஒரு குற்றவியல் மற்றும் பாதிக்கப்பட்டோரியல் துறைகளில் நாட்டம் கொண்ட பேராசிரியராகவும் ஆய்வாளராகவும் இருந்த காரணங்களால் தான் என்று கூறுவேன். சட்டமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடி சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் என்பதை நாம் அறிவோம். சமூக நீதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வம், வாய்ப்புகள், உரிமைகள், சலுகைகள் மற்றும் ஹியூமன் டிக்னிட்டி என கூறப்படும் மனித மரியாதை ஆகிய அனைத்தும் சமமாகவும் நியாயமாகவும் கிடைக்க வேண்டும் என்னும் கொள்கையாகும். சமூக நீதியின் மையக்கருத்து சாதி, மதம், இனம், பாலினம், வர்க்கம் அல்லது பிற சமூக வேற்றுமைகளின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அநீதிகளையும் கட்டமைப்பு ரீதியான தடைகளையும் தகர்த்தெறிந்து அகற்றி அனைவரும் தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதாகும். சமூக நீதி என்பது தனிநபரின் ஒழுக்க நெறி அல்லது சட்ட விதிகளை பின்பற்றுவதை கடந்த ஒரு கருத்தாகும். சமூக அமைப்புகளும் நிறுவனங்களும் நியாயமாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் சமூக நீதியின் நோக்கமாகும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அளித்த சமூக நீதி கோட்பாடு என்பது பொதுவாக 5 அடிப்படை கொள்கைகளை உள்ளடக்கியது என கூறலாம்.
அவை அணுகும் வாய்ப்பு அல்லது கிடைக்கும் வாய்ப்பு, அதாவது ஆக்சஸ். இரண்டாவது சம வாய்ப்பு அல்லது நியாயமான பங்கீடு அதாவது ஈக்விட்டி. மூன்றாவது பங்கேற்கும் வாய்ப்பு, அதாவது பார்ட்டிசிபேஷன். நான்காவது பல்வகைமையை மதித்தல், அதாவது டைவர்சிட்டி அல்லது ப்ளூராலிட்டி. ஐந்தாவதாக மனித உரிமைகள் போற்றுதல், அதாவது ரெஸ்பெக்டிங் ஹியூமன் ரைட்ஸ். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கருத்துப்படி சமூக நீதி என்பது சுதந்திரம், லிபர்ட்டி, சமத்துவம், இக்வாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி ஆகிய மூன்றின் ஒருங்கிணைப்பால் மட்டுமே சாத்தியமாகும். சாதி ஒழிப்பே சமூக நீதிக்கான முன் நிபந்தனை. சட்ட ரீதியான சமத்துவம் மட்டும் போதாது, மாற்றத்தை உருவாக்கும் கருவியாக அரசு செயல்பட வேண்டும். மனித மைய கொள்கை, ஒவ்வொரு மனிதனும் சம மதிப்புடையவன் ஆகிய 5 கருத்துக்களை அமல்படுத்த வேண்டும் என்ற டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அறைகோல் விடுத்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம் நாட்டு மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கான்ஸ்டிடியூஷன் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கியதோடு நின்று விடாமல் ஓர் எச்சரிக்கையினையும் நமக்கு தந்துவிட்டு சென்றார். அதாவது ஐ கோட், ஓர் அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது நிச்சயமாக மோசமானதாக மாறிவிடும். அதே போல ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு குறைபாடுகள் கொண்டதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோர் நல்லவர்களாக இருந்தால் அது சிறப்பாக செயல்படக்கூடும். Unquote. These are the golden words of Dr. B.R. Ambedkar delivered in the Constituent Assembly on 25th November 1949. அன்பார்ந்த நண்பர்களே, இனி இறுதியாக இந்த மாபெரும் இயக்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்த அவரது ஆசிரியர் என்ற முறையில் என் பார்வையில் என் கருத்துக்களை கூறி என் ஏற்புரையினை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொல் திருமாவளவன் அவர்கள் முதலாக எனக்கு அறிமுகமானது ஏறத்தாழ 43 ஆண்டுகளுக்கு முன்பு 1983 ஜூலை மாதம். இதே மாதிரி ஜூலை மாதம் அவரது 21 வயதில் சென்னை பல்கலைக்கழகத்தில் புதிதாக தொடங்கப்பெற்ற குற்றவியல் துறையில் MA குற்றவியல் பயிலுவதற்கு விண்ணப்பித்த ஒரு மாணவராகத்தான் முதலில் எனக்கு அறிமுகமானார். முழுக்க ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படித்து சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் அடிப்படை பட்டம் பெற்று தமிழ் வழி கல்வியில் பயின்ற நுனிநாக்கு ஆங்கிலம் பேச வராத ஆனால் துடிப்பும் எழுச்சியும் கொண்ட ஒரு இளைஞராக அவரை நான் பார்த்தேன். பல நாட்கள் அடிக்கடி வகுப்பறையில் காண முடியாத மாணவனாக இருந்ததை கண்டு பல நாட்கள் வகுப்பறையில் காண முடியாத மாணவராக நான் பார்த்து அவரை என் அறையில் அழைத்து தனியாக பேசிய போது அவர் சொன்னார், ஆங்கில மொழியில் நடத்துகின்ற பாடங்களை முழுமையாக புரிந்து கொள்ள இயலாமையால் வகுப்பறையில் அமர்ந்து பாடங்களை கேட்கும் ஆர்வமின்றி ஏற்கனவே அவரிடமிருந்த மக்கள் சேவை, பொது தொண்டு, அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தல், சமூக நீதி ஆகிய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஈழத்தமிழர்கள் பட்ட அநீதியை எதிர்த்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களில் போய் கலந்து கொண்டிருந்தார். கிளாஸை விட்டுட்டு அதுங்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். இது அவர் சொன்னார். இது எனக்கு உண்மையிலேயே மிகவும் கவலை அளித்தது. இவரை எப்படி இழுத்து வந்து வகுப்பறையில் அமர வைப்பது என்பது எனக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. ஆனால் குறை அவரிடமில்லை, நமது கல்வி முறை அமைப்பில் தான் என்பதை உணர்ந்து கொண்டேன். இவரை போல தமிழ் வழி கல்வியை பயின்ற கிராமப்புறங்களிலிருந்து வந்த மேலும் 3-4 மாணவர்களுக்கும் இந்த சிரமம் தானே இருந்திருக்கும் என்று எண்ணி என் பயிற்றுவிப்பு முறையில் சிறு மாற்றம் செய்து ஆங்கிலம், தமிழ் இரண்டையும் கலந்து கிரிமினல் லா போன்ற பாடங்களை பைலிங்குவல் டீச்சிங் என்ற இருமொழி பயிற்றுவிப்பாக மாற்றினேன். அதிலிருந்து திருமாவர்கள் வகுப்புக்கு ஒழுங்காக வர தொடங்கினார். வகுப்பறைகளும் மேலும் கலகலப்பாகவும்
மாணவர்களின் பங்கேற்புடனும் தொடர்ந்தன. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலத்தில் உரையாடவும் புரிந்து கொள்ளவும் கொஞ்சம் சிரமப்பட்ட திருமாவளவன் இன்று அல்ல அன்று இன்று ரொம்ப ரொம்ப அருமையாக ஆங்கிலத்தில் பேசுவார். எல்லா கருத்தரங்குகளிலும் அவர் பேசுவார். அவருடைய பிஹெச்டி டிஃபென்ஸில் கூட, அதாவது பட்டம் பிஹெச்டி அந்த வாய்மொழி தேர்வு கடைசி அதில் கூட மிக அருமையாக அவர் ஆங்கிலத்தில் பேசியதை என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் அன்று சிரமப்பட்ட திருமாவளவன் அவரது மாணவ பருவத்தில் இருந்தே கொண்டுள்ள தமிழ் மொழி பற்று, அனைவரையும் ஈர்க்கும் பேச்சாற்றல், தெளிவான சிந்தனை, தனது இலக்கு, நீண்டகால லட்சியம் ஆகியவற்றில் எல்லாம் மிக தெளிவாக இருந்ததை நாளாக பார்த்து பல முறை நான் வியந்திருக்கிறேன். பிறகு பல ஆண்டுகள் கடந்த பின்பு ஆராய்ச்சி செய்து ஆய்வு மூலமாக டாக்டர் பட்டம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் என்னை ஆய்வு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என கோரி என்னிடம் வந்தார். ஒரு ஆய்வு மாணவராக கூட தன் கொள்கைகளிலும் சிந்தனைகளிலும் கொஞ்சமும் விலகாமல் அவர் எப்படியோ ஒரு டாக்டர் பட்டம் வாங்க வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து மீனாட்சிபுரத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள மீனாட்சிபுரத்தில் மத மாற்றத்துக்கான காரணங்கள் என்ற தலைப்பில் அதாவது விருப்பு வெறுப்பின்றி இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பகுப்பாய்வு செய்து பாதிக்கப்பட்டோரியல் பார்வையில் ஒரு மிகச்சிறந்த ஆய்வேட்டினை உருவாக்கி சமர்ப்பித்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 2018ஆம் ஆண்டு குற்றவியல் பாடத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். திருமாவளவன் அவர்களிடம் அவரது பேராசிரியர் என்ற முறையில் நான் பார்த்து வியந்த குணாதிசயங்களாக அவரது மனிதாபிமானம், ஹியூமனிட்டி, அவர் கொண்ட கொள்கையில் உள்ள உறுதிப்பாடு, பாதிக்கப்பட்டோரிடம் அவருக்குள்ள கருணை, கம்பேஷன், கரிசனை, பாதிக்கப்பட்டோரின் துயர் துடைக்கும் மனித நேயம், பரிவு, எம்பதி, தன் செயல்பாடுகளில் நேர்மை, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, லட்சக்கணக்கான இளைஞர்களையும் மக்களையும் ஈர்க்கும் பேச்சாற்றல் ஆகிய நற்குணங்கள் என்று நான் கூறுவேன். இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் தான் இவரை ஓர் சிறந்த ஆளுமையாக, சிறந்த திறமையான ஆளுமையாக உயர்த்தி உள்ளது. திருமாவளவன் அவர்களிடம் நான் பார்க்கும் தனிச்சிறப்பு, யுனிக் குவாலிட்டி, அதாவது தனிச்சிறப்பு, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வானில் மிக உயர்ந்த கல்வியினையும் மிக உயர்ந்த பட்டங்களையும் பெற்ற மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர். கல்வியினுடைய முக்கியத்துவம் இதிலிருந்து மிக நன்றாக புரிகிறது. கல்வி, அதாவது இந்த ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாமல் அரசாண்டவர்கள், கல்வி, அதாவது அரசாண்ட முதலமைச்சர்களெல்லாம் நமக்கு இருக்கிறார்கள். காமராசர் எல்லாம் உதாரணமாக சொல்லலாம். அதனால் இந்த ஃபார்மல் எஜுகேஷன் அல்லது கல்வி இல்லாமலும் மிகச்சிறந்த முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கல்வி என்பது அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். கல்வியும் சேர்ந்திருந்தால் ஒரு சிந்தனைகளை எல்லாம் அந்த ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் வசதியாக அவர்கள் ஒரு லாங் ரேஞ்ச் திங்கிங் அண்ட் விஷன் அதை அவர்கள் செய்ய முடியும். ஆகவே டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு அது மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறது அவருடைய கல்வியின் காரணமாக. டாக்டர் திருமாவளவன் அவர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை என்ற நிலையினை எய்தி லட்சக்கணக்கான இளைஞர்களையும் சாதி மதம் கடந்து பொதுமக்களின் அன்பையும் நம்பிக்கையினையும் சம்பாதித்து வருவதை பார்க்கும்போது அவர் தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்திய அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டும் நாள் மிக தொலைவில் இல்லை என்று நான் உளமாற நம்புகிறேன். அவரது அரசியல் பணிகளில் அறம் சார்ந்து, மறுபடியும் சொல்கிறேன், அவர்களது அரசியல் பணிகளில் அறம் சார்ந்த வழியில் வீர நடை போட்டு வெற்றி வாகை சூட வேண்டும் என வாழ்த்தி என் ஏற்புரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.